நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத தடைகள், திடீர் உடல் நலக்குறைவு, வியாபாரத்தில் நஷ்டம், இதற்கு பின்னால் ஒரு மர்மமான நிழல் இருக்குது. இன்னைக்கு என் நண்பர் ஒருவரின் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை உங்களுடன் பகிர விரும்புகிறேன். அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி அழகான ஒரு புதிய வீட்டை கட்டினார். வீடு குடிபோகும் விழாவும் மிக சிறப்பாக நடந்துச்சு. பலரும் பார்த்து பாராட்டினாங்க. ஆனால் வீடு குடி போன சில நாட்களே திடீரென அவருடைய வியாபாரத்தில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அவரோட மனைவிக்கு தொடர்ச்சியாக உடல்நல குறைவுகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. மகளுக்கும் திருமண தடை ஏற்பட்டு வரன்கள் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறிடுச்சு. காரணம் என்னன்னு தெரியாமல் தவிச்சாரு. இதை வெளியில் சொல்லும்போது சிலர் கிண்டல் செஞ்சாங்க. ஆனால் என் நண்பர் ஒரு ஞானியிடம் சென்றபோது ஞானி சொன்ன வார்த்தை ஒன்று தான்: கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. உன்னுடைய முன்னேற்றத்தை பார்த்த பலரின் தீய பார்வை தான் உன்னுடைய சந்தோஷத்தையும் செல்வத்தையும் விழுங்குது என்றார். ஆம் நண்பர்களே, நம் முன்னோர்கள் மிகவும் உண்மையாக சொன்ன மிகவும் சக்தி வாய்ந்த கண் திருஷ்டி தான் இது. இந்த தீய பார்வை நம்முடைய முன்னேற்றத்தை தடுத்து வீட்டில் எதிர்மறை ஆற்றலை நிரப்பிவிடும். ஆனால் கவலை வேண்டாம். நம்முடைய பாரம்பரியத்தில் மிக மிக எளிமையான அதே சமயம் மகா சக்தி வாய்ந்த பரிகாரங்களும் இருக்கின்றன. இந்த காணொளியின் முடிவில் அந்த தீய சக்திகள் உங்களை விட்டு அடித்து விரட்டும் ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க முன்னாடி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கண் திருஷ்டினா என்ன, அதனோட அறிகுறிகள் எப்படி இருக்கும், அப்புறம் அதை அடித்து வரட்ட நீங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய 3 எளிய ஆனால் உறுதியான மகா பரிகாரங்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு கண் திருஷ்டி இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சு கொள்ள சில அறிகுறிகள் இருக்குது. காரணமே இல்லாமல் சோர்வு, அடிக்கடி கொட்டாவி வரும், திடீரென தூக்கமின்மை அல்லது அதிக தூக்கம், எதுலேயுமே லயிக்காமல் எரிச்சலாக இருக்கும். 2வது, பொருளாதார தடை ஏற்படும். வியாபாரம் திடீர்னு முடங்கி போயிடும், லாபம் குறைஞ்சிரும், பணவரவு இருந்தும் கையில் தங்காமல் செலவாகிட்டே இருக்கும். 3வது, வீட்டில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாக்குவாதம், வீட்டில் உள்ளவங்களுக்கு தொடர்ச்சியாக ஏதாவது மருத்துவ செலவு வந்துக்கிட்டே இருக்கும். புதிய ஆடை அணிஞ்சாலோ அல்லது புதிய பொருள் வாங்கினாலோ அது உடனே சேதமடைஞ்சிடும். இந்த பிரச்சனைகளில் 1 அல்லது 2 உங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்தால் அது வெறும் தற்செயல் மட்டும் அல்ல, உங்களுக்கும் திருஷ்டி ஏற்பட்டிருக்கலாம். உடனே இந்த பரிகாரங்களை செய்ய தொடங்குங்க. இப்போது இந்த கண் திருஷ்டியை அடியோடு நீக்கி வீட்டில் நேர்மறை ஆற்றலை நிரப்ப போகும் 3 முக்கியமான சக்தி வாய்ந்த பரிகாரங்களை பற்றி பார்க்கலாம். இவை நம் முன்னோர்கள் பயன்படுத்திய ரகசிய வரிகள் தான். முதல் பரிகாரம், உப்பு மற்றும் மிளகாய் திருஷ்டி கழித்தல். இது உடனடி பலன் தரும். இதை எப்போ செய்யலாம்னா, செவ்வாய் அல்லது ஞாயிறு மாலை அந்தி சாய் நேரத்தில் செய்வது மிகவும் சிறந்தது. இதுக்கு 3 வரமிளகா, 1 கைப்பிடி கல் உப்பு, சிறிது கடுகு போதும். ஒரு சிறிய தட்டில் இந்த 3 பொருட்களையும் எடுத்து கொள்ளுங்கள். யாருக்கு திருஷ்டி சுத்துறமோ அவரை கிழக்கு நோக்கி அமர வச்சு திருஷ்டி கழிப்பவர் எதிரில் நின்று சுற்றணும். இந்த 3 பொருட்களையும் உள்ளங்கையில் வச்சு தலையை சுற்றி வலது பக்கமாக 3 முறையும் இடது பக்கமாக 3 முறையும் சுற்ற வேண்டும். சுற்றிய பிறகு அதை உடனே அடுப்பில் போட்டு எரிக்க வேண்டும். திருஷ்டி அதிகமாக பட்டிருந்தா மிளகாய் எரிஞ்சாலும் வாசனை வராது. உப்போ அல்லது கடுகோ வெடிக்கும் சத்தம் குறைவாக இருக்கும். வாசனை வராத பட்சத்தில் திருஷ்டி நீங்கிட்டனது அர்த்தம். இதை வாரம் 1 முறை அல்லது மாதம் 2 முறை செய்யலாம். 2வது பரிகாரம், நிலைவாசல் உப்பு பரிகாரம். இது வீட்டில் திருஷ்டி நுழையாமல் காக்கும். இதை எப்போ செய்யலாம்னா, வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை காலையிலையோ அல்லது மாலை வேளையில் செய்யலாம். இதுக்கு ஒரு கண்ணாடி டம்ளர் கல் உப்பு, தண்ணீர், 1 எலுமிச்சை தேவை. ஒரு கண்ணாடி டம்ளரில் 3/4 பங்கு தண்ணீர் ஊற்றுங்க. அதில் 1 கைப்பிடி கல் உப்பை போடுங்க. 1 எலுமிச்சை பழத்தை 2ஆ வெட்டி 1 பாதியை குங்குமம் தடவி இன்னொரு பாதியை மஞ்சள் தடவி அந்த தண்ணீருக்குள்ளே போடுங்க. இந்த டம்ளரை வீட்டிற்குள்ளே கொண்டு வரும்போது
கண்ணில் படும்படி ஒரு மூலையில், உதாரணமாக ஹால் அல்லது நிலைவாசல்ல அருகில் வச்சிருங்க. இது ஒரு காக்கும் கவசம். இந்த நீர் வெளியிலிருந்து வரும் அனைத்து எதிர்மறை ஆற்றல்களையும் கண் திருஷ்டியையும் ஸ்பாஞ்ச் போல தன்னுள் ஈர்த்துவிடும். நீர் பழுப்பு நிறமாக மாறினால் அல்லது எலுமிச்சை அழுகிவிட்டால் உடனடியாக அதை யாருடைய காலிலும் படாதவாறு வெளியே ஊற்றிவிட்டு புதியதாக வேறு ஒன்றை மாற்றி வைக்க வேண்டும். இது உங்களுக்கான நிரந்தர கவசம். மூன்றாவது பரிகாரம், செடிகள் மூலம் திருஷ்டி நீக்குதல். நிரந்தர பாதுகாப்பை கொடுக்கும். இதை எந்நேரமும் செய்யலாம். உங்கள் வீட்டின் பிரதான வாசலின் 2 பக்கமும் கற்றாழை செடியை தொங்கவிடலாம் அல்லது வைக்கலாம். கற்றாழை திருஷ்டியை உள்ளிழுக்கும் ஒரு காந்த சக்தி கொண்டது. வாசலின் வெளிப்புறத்தில் முட்கள் உள்ள ரோஜா செடி அல்லது சப்பாத்தி களி போன்ற செடிகளை வைப்பது பார்ப்பவர்களின் பார்வையை திசை திருப்பி திருஷ்டிப்படாமல் காக்கும். வாசலில் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி நறுமண பூக்களை மிதக்க வைத்தால் அதன் நேர்மறை ஆற்றல் திருஷ்டியை உடனடியாக நீக்கிவிடும். நண்பர்களே, இந்த எளிய ஆனால் சக்தி வாய்ந்த கண் திருஷ்டி பரிகாரங்களை முழு நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இருந்த எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி அமைதியும் செல்வ வளமும் நிம்மதியும் நிரந்தரமாக குடியேறுவதை பார்க்கலாம். என் நண்பரின் வாழ்க்கையிலும் இந்த மாற்றங்கள் நடந்தேறின. அவரும் இந்த பரிகாரங்களை செய்து இப்போது நிம்மதியுடன் இருக்கிறார். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து அவர்களையும் கண் திருஷ்டியிலிருந்து காக்க உதவுங்கள். இது போன்ற பல ஆன்மீக மற்றும் ரகசிய பரிகாரங்களை தெரிந்து கொள்ள நம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்கள்.